அனைவருக்கும் வணக்கம். முத்து மீனா 2 பேருமே நகை கடைக்கு போகிறாங்க. பாட்டிக்காக 80வது வயசு பிறந்தநாளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெட்டோட செயின் எடுக்கிறதுக்காக அவங்க ஒரு செயினை செலக்ட் பண்ணிடுறாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கடைக்காரர்கிட்ட வந்து இந்த செயினுக்கு பதிலாக நாங்கள் என்னுடைய பழைய செயினை கொடுக்குறேன், அது எல்லாத்தையுமே நீங்கள் விற்றுருங்க, விற்றுட்டு இந்த புது செயின் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கையில் உள்ள பழைய செயினை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அந்த செயினை செக் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டு, சார் இது எல்லாமே கவரிங் நகை சார், இவங்க நம்ம ஏமாத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி முத்து வேறு காஃபிக்கு வேறு அந்த கடையில் வந்து சண்டை போட்டுருக்காரு. என்னங்க காஃபிங்க இருக்கீங்க, நல்லாவே இல்லை, மட்டமாக இருக்குது, போய் நல்ல இடத்துல போய் காஃபி வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நகை கடையில் கொடுக்குற காஃபிக்கு என்னடா கஸ்டமர் இப்படி வருத்தப்படுறாங்க, போய் ஜூஸ் வாங்கிட்டு வாடான்னு அங்கே உழவு சொல்கிறாரு. ஸோ அந்த நகை கவரிங் அப்படிங்கமையோ எந்திரிங்க நீங்கள் என்ன கவரிங் நகை கொடுத்து வந்து எங்களை என்ன ஏமாற்ற பார்க்குறீங்களா? ஏன் சார் என்ன சொல்கிறீங்க, அந்த நகை எவ்வளோக்கு போகும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ₹1 கூட போகாது, தூக்கி கொண்டு வந்து போட்டு எங்களை ஏமாத்துறீங்க என்ன அப்படின்னு சொல்லி போலீஸை கூப்பிட்றானே. யார் போலீஸை கூப்பிட சொல்கிறா? கூப்பிடியா எங்களுக்கு என்ன பயம், அது வந்து தங்க நகை, அதை எப்படி மாறிச்சு, நீங்கள் இப்போ நல்லபடியாக கொண்டுட்டு போய் உள்ளே போய் மாற்றி கொண்டு வந்துட்டீங்களா, அப்போ நீங்கள் தான் மாற்றினீங்களா, போலீஸை கூப்பிட்ற, யார் மேலே தப்புன்னு சொல்லி பார்ப்போன்ட்டு இங்கே முத்துமே அவர் சட்டையெல்லாம் பிடிக்கிறாரு. ஐயோ எங்கே கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க, அமைதியாக இருங்க சார். என்ன சார் சொல்கிறீங்க, நாங்கள் தங்க நகையை தான் கொண்டு வந்தோம், நாங்கள் எதுவுமே கவரிங் நகை தான் எதுவுமே தங்கல, பாருங்கள் இந்த கம்மல் கூட உங்கள் கடையில் எடுத்தது தான், இது பாருங்கள் தங்கம் தானே. போமா நீ போய் சொல்லிக்கிட்டு, தெரிஞ்ச கடைங்கிற, ஆனால் நல்லா போய் சொல்கிறமா, நீ ஃபுல்லாமே கவரிங் நகையை கொண்டு வந்து இதே மாதிரி எத்தனை கடையை புரிச்சு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து போய் ஏமாத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கடை ஓனர் வந்துடுறாரு. என்னப்பா பிரச்சனை, ஏன் சண்டை போடுறீங்க, ஏன் சத்தம் போடுறீங்க அப்படின்ட்டு ஓனர் கேட்குறாரு. மச்சான் பாருங்கள் மச்சான், இந்த மாதிரி நான் கவரிங் நகையை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்க தங்க நகையை வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க, கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு சொல்கிறாங்கன்னு. யார் ஒன்று மீனா, என்ன மீனா நீயாப்பா அப்படிங்கிறாங்க. சார் பாருங்கள் சார், என்னை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார், நான் அப்படி ஏமாத்துறாளான்னு உங்களுக்கு தெரியுமா மச்சான் அப்படின்னு அந்த இன்னொருத்தர் கேட்காரு. ஓ நல்லாவே தெரியும்ப்பா, இவங்க கடைக்கு நம்ம கடைக்கு இவங்க ரெகுலராக பூ கொடுக்க வர்றாங்க, இந்த பொண்ணு அப்படிலாம் ஒன்றும் ஏமாற்ற மாட்டா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிகிட்டு இருக்காரு. ஏதோ தப்பு நடந்திருக்குமா, இந்த நகை நான் தங்கம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக தெரியுமா, இல்லை உங்களுக்கு தெரியாமலே ஏதாவது இடத்துல தப்பு கூட நடந்திருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து முத்துக்கு வந்து பயங்கர டவுட் வருது மனோஜ் மேலே. அப்போ அவன் தான் என்னமோ செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அவருக்கு டவுட் வருது. மீனா இந்தாம்மா நகை, நீ கொண்டு வந்த போலி நகை, நீ என்ன ஏது போய் விசாரிம்மா, எங்கே தப்பு நடக்குன்னு பாருமா, இதுவே மற்ற நகை கடை அப்படின்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துவாங்க, ஆனால் நீ தெரிஞ்ச பொண்ணை போயிட்டம்மா, அதனால் ஒன்று நாங்கள் எதுவும் ஒன்று சொல்லலை அப்படிங்கிறாங்க. சரிங்க சார், ரொம்ப சாரி சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இவர் டக்குன்னு ஃபோன் எடுக்கிறாரு. இருங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்பாட்ட சொல்லுவோம், எந்த இடத்துல தப்பு நடந்ததுக்கு என்னென்னு அப்பா கேட்க சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, நிதானமாக பேசுங்கண்ணே, வேறு என்ன எல்லாம் இந்த வேலையை ஃபுல்லாக அந்த மனோஜ் தான் பண்ணியிருப்பியா, அவன் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறவே, பாரு எப்படி செஞ்சு வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாரு. நான் சொல்கிறத பொறுமையை கேளுங்க, பாட்டியோட 80வது வயசு பிறந்தநாளுக்காக இங்கே தான் செலிப்ரேட் பண்ண ஆசையாக வந்திருக்காங்க. ஸோ பாட்டி மனசை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அதே போல் பாட்டியோட பிறந்தநாள் நல்லா செலிப்ரேட் பண்ணணும் மாமாவும் ரொம்ப ஆசையாக இருக்கார். அதனால் மாமாவோட ஆசையை நம்ம வந்து எதையும் நடக்க விடாமல் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் பருக்க பரமையாக இருங்க, 2 நாள் கழிச்சு இது என்ன ஏது நம்ம விசாரிப்போம் அப்படிங்கிறாங்க. இவங்க காரில் ஏறுங்கும் போது அப்படின்ட்டு காரில் ஏறி கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னும் மீனா நீ சொல்கிறார், இன்னும் 2 நாள் வரைக்கும் அதை எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஐயோ நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, அதெல்லாம் முடியாது, அவன் கடையில் தான் இருப்பான், நீ இறங்கி ஆட்டோ பிடிச்சி போய்க்கோ, நான் கடையில் போய் 4 சேர்த்துறேன் அப்படின்னா தான் அவன் உண்மையை வலிப்பான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இப்படி மனோஜ்கிட்ட கேட்குறது அத்தையும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கும், இது அத்தைக்கிட்ட தான் நகை இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியும், அவனுக்காக அம்மா கூட அந்த நகையை தூக்கி கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் வாய்க்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க, சத்தியம் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. எதுக்கு நான் எதுக்கு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு முத்து கேட்குறாரு. சத்தியம் பண்ணுங்க, நான் எதுக்கு சத்தியம் பண்ணணும், ஐயோ நான் சொல்கிறத கேளுங்க, பாட்டியோட பிறந்தநாள் முடிகிற வரைக்கும் மாமாவோட சந்தோஷம் நிறைவேற வரைக்கும் ஒரு 2 நாள் மட்டும் இந்த விஷயத்தை அமர போடுங்க, யார்கிட்டையும் நகையை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க, நல்லா பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுங்கிறாங்க. ஆனால் மீனா அவர் கையை பிடிச்சி அவங்க தலையில் வச்சு, என்ன மீனா என்ன இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லைன்னு. சரி சத்தியம், 2 நாள் இந்த நகையை பற்றி யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சத்தியம் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக மீறக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதை எப்படி மீறுவேன், ஓமல்ல சத்தியம் பண்ணி வச்சுட்டு நீ, அதனால் கண்டிப்பாக மீற மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரின்னு பொறுமையாக வண்டியை ஓட்டிட்டு வாங்கன்ட்டு வர்றாங்க. அடுத்து இங்கே வீடாக கட்டுறாங்க. வீட்டில் வந்து ரவி ஸ்ருதி 2 பேரும் பலூன்லாம் ஊதிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் ஏதோ தென்னங்குருத்தெல்லாம் வச்சு இந்த டெக்கரேஷனுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இது இன்றைக்கே முடிச்சிடணுமா அப்போ, ஆமாடா அதை அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் வந்து டீ குஃபி குடிச்சிட்டேவும், ஏங்க என்னங்க பண்ணுறீங்க, எதுக்கு இதெல்லாம் தேவையா, இங்கே என்ன கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணுமா, எங்கள் அம்மாவோட 80ஆம் நாள் பிறந்தநாள், ஸோ எங்கள் அம்மா பிறந்தநாள் கிராண்டாக கொண்டாடுன்னு சொல்லி நான் ரொம்ப ஆசையாக இருக்கேனே, உங்கள் அம்மா வர்றது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போலக்குன்னு. ஆமாம் எங்கள் அம்மா வர்றதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்காது, அவங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கள் கூட இருக்கலாம் உங்களுக்கு சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறாங்க. கரெக்ட் அப்படிங்கிறாங்க. என்னது அண்ணே, ஆனால் நான் ரவியை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரவி கரெக்டாக அந்த பலூனில் ஊதுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து மனோஜ் வராரு. மனோஜ் பக்கத்தில் காஃபி குடிச்சிட்டு அவ்வளோ வரும்போது, ஏன்னா மனோஜ் கூட ரவிக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே. அப்போ அதான் ரவி பண்ணுறானப்பா, எனக்கு இன்னொரு இந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு, இந்த நில்றா உனக்கு எந்த வேலை தான்டா தெரியும், என்ன சொன்னாலும் எனக்கு அது வராது இது வராதுங்கிற, ஒழுங்க கூட வந்து சேர்ந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மனோஜை. அடுத்து ரோஹிணி இங்கே வாமா, ஸ்ருதி கூட சேர்ந்து பலூன் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுற வேலையை பாருமா
உட்காருமனே. சரிங்க மாமா அப்படின்ட்டு ரோஹிணி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வெளியில் போய் எடுத்து கட்டுறாங்க. ரவி சேர் மேலே ஏறி கட்டுறாரு. டே என்னடா கட்டுற அடாவே இல்லை, நீ இறங்கடா நான் கட்டுறேனே. ஐயோ அப்பா நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள், நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கட்டுறாரு. கார்லேருந்து இறங்கிடுறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே விஜய் வந்துட்டு இந்த முத்து மீனாவை எங்கே போய் தொலைஞ்சாங்க, இன்னும் ஆலயக்கான வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிகிட்டே இருக்காங்க விஜயா. மனோஜ் வந்து என்னம்மா வாசலே பார்த்துட்டே இருக்கீங்க, இப்படி இந்த முத்து மீனை எங்கே போனாங்கன்னு தெரியல, அவங்க எங்கே போனால் நம்மளுக்கு என்னம்மா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்களேம்மான்னு. இப்படி அறிவட்ட கூறுகட்ட குப்பை, அவங்க நம்மக்கிட்ட இருக்கிற கவரிங் நகை வாங்கிட்டு போயிருக்காங்கடா, அந்த நகையை கொண்டுட்டு எங்கே போயிருக்காங்க என்ன ஒன்றுமே தெரியலையேடா அப்படிங்கிறாங்க. அம்மா அவங்க வந்து நகையை ஃபங்க்ஷனுக்காக வாங்குறது தான் போட்டிருக்காங்க, சரியா போடுறதுக்காக தான் வாங்கியிருக்காங்க, அதனால் நம்ம எதுவும் மாட்டிக்கிட மாட்டோம், நீ பேசாமல் இருங்கம்மா அப்படிங்கிறாங்க. போடா லூசு, இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுமா அப்படிங்கிற போதே கரெக்டாக எல்லோரும் வெளியில் பலூன் கிட்ட வராங்க. அப்படியே பிளேட்டை மாற்றுறாங்க. அடுத்து இங்கே கார் வந்துடுது. மீனை வந்து சீக்கிரமாக சொல்கிறாங்க, நான் சொன்னது யாருக்கும் 2 நாள் வரைக்கும் நகையை பற்றி யார்ட்டையும் பேசாதீங்க அப்படின்ட்டு உள்ளெல்லாம் வர்றாங்க. உள்ள டெக்கரேஷனை பார்த்துட்டு மீனை சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பாட்டியோட 80 பிறந்தாளுக்கு மாமா இவ்வளோ ஆசையாக டெக்கரேஷன் வேலையில் பார்க்குறத பார்த்தீங்களா, அவர் ஆசையை நம்ம நிறைவேற்றணும் தானே, அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ வக்கீல் மாதிரி பாயிண்ட்டாக எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லு, ஆனால் எல்லாமே அடுத்தவங்க வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே, நீ அவங்கள மட்டும் ஏன் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றப்ப நீ நடக்கிற அப்படின்னு சொல்லி அடுத்த விஜய் மனோஜ் கீழே இறங்கி வராங்க. ஆனால் மீனா பார்த்துட்டு இவ்வளோ நேரம் எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து கோவம் வருது. உடனே சீக்கிரமாக பாய போகிறாரு. கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு. இல்லைத்த நாங்கள் வெளியில் போனோம், இப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு வேலை தானே பார்க்கணும், நானே பார்த்துக்கிறேன் சமைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு முத்து உரைக்கிறத பார்த்துட்டு சரி சரி சீக்கிரம் போய் சமையல் எனக்கு தலைவலிக்கு நான் போய் படுத்து தூங்க போகிறேன்ட்டு உள்ளே விஜய் போயிடுறாங்க. மனோஜ் வந்துட்டு டக்குன்னு அவரும் அப்படியே முறைக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. அடுத்து அண்ணாமலை வராங்க. எங்கடா போனீங்க, சீக்கிரம் வாங்கடா, வந்து வேலையை பாருங்கடா, நீலாம் அந்த வேலையை பாரு, பலூனை ஊது அப்படிங்கிறாங்க. சரி பண்ணு. ஆமாம் வாங்க எங்கே போயிருக்க போகிறாங்க, பாட்டிக்காக ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் அவங்க போயிருப்பாங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லுவோம். இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நாங்கள் வேலை விஷயமா போனோன்னே அந்த சர்ப்ரைஸ் என்னன்றது நாளைக்கு நாங்கள் பார்க்க தானே போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு பாட்டிக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்க போனீங்களான்னு. இல்லை ஸ்ருதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மீனாவும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் இந்த பலூன் எடுத்தாங்க கெட்டே மேலே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் அக்கௌண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குன்னு, மத்தியானம் தான் நான் அக்கௌண்ட்ஸ் பார்த்து கிளியர் பண்ணேன்னு சொன்னேன்னு. இல்லை அது பழைய அக்கௌண்ட்ஸு, இன்றைக்கி அக்கௌண்ட்ஸை நான் பார்க்க போகிறேன், நான் போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே ஏறுறாரு. திரும்பி மனோஜ் வந்து முத்தையை பார்த்துட்டே இருக்கார். முத்து வந்து பலூனை ஊதுன்னு சொல்லி ஊதிக்கிட்டு இருக்காரு. பயங்கர ஃபோர்ஸில் ஊதி டமாரம் உடைக்கிறேன். இது மனோஜ் பார்த்துட்டே இருக்கார். என்ன இவன் அவளை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கானே அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்துடாடு ஏன்டா உடைக்கிற அப்படிங்கிறாங்க. என்னப்பா பண்ண, மனசில் ப்ரெஷர் இருந்தாலும் பலூனில் ப்ரெஷர் இருந்தாலும் டப்பான்னு வெடிக்க தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி பேசுகிறீங்க, வெடிக்காமல் நீங்கள் பலூனை ஊத வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதான் நீ தான் வெடிக்க விடாமல் ஆஃப் பண்ணி வச்சிட்டி அப்படிங்கிறாங்க. என்னடா பற்றி பேசுகிறேனே, ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க முத்து. அதுக்கடுத்து சரி பண்ணி போய் பாரு, நான் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு. அவன் ஏதாவது வேலை பார்க்கறதுக்குனா ரவி நீ இந்த சைடு வந்து இதெல்லாம் கெட்டு அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து மனோஜ் உள்ளாரும் ரோஹிணி வராங்க கேட்குறாங்க ரோஹிணி கிட்டக்கா. ரோஹிணி முத்து எங்கன்னா அவர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஏன் கேட்குறேன்னு. உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டா நான் முத்து வந்துட்டு அவர் என்கிட்ட என்ன கேட்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதுக்கு நீங்கள் முத்தை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கீங்கன்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு டக்குன்னு பேச்சை மாற்றி டவல் எடுத்துகிட்டு உள்ள பாத்ரூம்குள்ளே போயிடுறாரு. அதுக்கடுத்து கரெக்டாக ரோஹிணி கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா இதுக்குமா கால் பண்ணுறேன், உடனே தான் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு. நான் வந்து கிறிஷ் பேசுகிறேம்மா அப்படின்னு குட்டி பையன் பேசுகிறான். கிறிஷ் சொல்லுடான்னு, நான் இப்போலாம் ஸ்கூலுக்கு போகிறேன் தெரியுமா, ஒரு குட் நியூஸ், நான் மேக்ஸில் 92 எடுத்திருக்கேன், முந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போகவே எனக்கு பிடிக்காது, இப்போலாம் ஸ்கூலுக்கு போகிறேன் தெரியுமா. ஏன் தெரியுமா, என் அம்மா யாருன்னு தெரிஞ்சு போச்சு, நீ தான் அப்படிதாங்கிறது. இப்போ ஒன்றால் தான் ஸ்கூலுக்கு போகிறேன், எல்லாம் படிக்கிறேன், எல்லாம் மார்க் எடுக்கிறேன், மிஸ்ஸும் என்னை பாராட்டினாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா வெரி குட் செல்லம் அப்படிங்கிறாங்க. நீ எப்போம்மா இங்கே வருவேன், எனக்கு உன்னை பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுறேன்டா, அம்மா இங்கே பிஸியாக இருக்கேன், கண்டிப்பாக சீக்கிரம் வரேன்டா செல்லம் அப்படிங்கிறாங்க. இங்கே லாக்கை ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. மனோஜ் பாத்ரூம் வந்து வெளியில் சத்தம். உடனே டக்குன்னு ஓகே செல்லம் நான் அப்புறம் கால் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து மனோஜ் வந்துட்டு யார்கிட்ட நீ பேசுனேன்னு. அது வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட கண்ணு, அப்புறம் செல்லம் பேசுனேன், யார் நீ செல்லன்னு சொல்லி கூப்பிட்ட அப்படின்னு மனோஜ் கேட்கவும், அது அவள் பேர் செல்லம்மா, நாங்கள் எல்லாருமே செல்லம் சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மலுப்புறாங்க ரோஹிணி. என்னது செல்லம்மாவா, இந்த காலத்தில் அப்பளம்மா பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது அவளோட பாட்டியோட பேர், அதனால தான் அப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஏதோ போ நீ, ஆனால் என்ன கூட ஒரு நாள் கூட செல்லம் சொல்லி கூப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்று ரோஹிணி அப்படியே டைட்டில் மாற்றிட்டு ஓகே செல்லம் சொல்லி கூப்பிட்டா போச்சு, நான் வேணா ஒன்று டோரான்னு சொல்லி கூப்பிடட்டுமா இல்லை புஜின்னு சொல்லி கூப்பிடட்டுமா அப்படின்னு. அது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம பாட்டியோட பர்த்டேக்கு நம்ம என்ன வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம எதுக்கு வாங்கணும், அதுவும் இல்லாமல் பாட்டி முத்து தவிர எனக்கு எல்லாம் எதுவுமே செஞ்சதே இல்லை, அதனால் நான் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்னு. பாட்டியோட பர்த்டேக்கு வந்து எல்லோரும் கண்டிப்பாக தான் வாங்கி கொடுப்பாங்க, இப்போ நம்ம மட்டும் ஒன்றுமே வாங்க வெறுங்க விசிட் எப்படி அங்கே போய் நிற்கிறது அப்படிங்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு மோதிரமாவது வாங்கணும்லான்னு ரோஹிணி கேட்குறாங்க. மோதிரமா அம்மாடி அவ்வளோ பெரிய காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் வேண்டாம், தேவையில்லாத வெட்டி செலவு இருக்குது, ஒரு புடவை வாங்கினா போதும்னு. வெறும் புடவை மட்டும்தானா அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க.
ஆமாம் போதும் அந்த புடவையே அவங்களுக்குலாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு ரவி ஸ்ருதி 2 பேரும் ரூமை காட்டுறாங்க. 2 பேரும் அந்நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராங்க. அந்நேரம் வந்து ஸ்ருதி கேட்குறாங்க, ரவி இந்த மொபைல் நல்லா இருக்கான் பாரு. என்ன சூப்பராக இருக்குப்பா, என்னாச்சு உன் மொபைல் எதுவும் ப்ராப்ளமா, மொபைல் எதுவும் மாற்ற போறியா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்குலாம் இல்லைப்பா, வாங்கி கொடுக்க போகிறேன்னு. யாருக்கு அப்படின்னு, பாட்டிக்கு தான், பாட்டியோட பர்த்டேக்கு கிஃப்ட்டாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான மொபைல்லாம் பாட்டி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கப்பா, இதில் வந்து என்ன பண்ணாங்க மிஞ்சி போனால் நீ வாங்கி கொடுத்தா கால் பண்ணி பேசுவாங்க, அவ்வளோதான். பாட்டிக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு, தெரியாதது சொல்லிக் கொடுப்போம், பாட்டி தெரிஞ்சுக்கிட போகிறாங்க. அதுவும் இல்லாமல் பாட்டி ஊருக்கு போகும்போது பாட்டி சரியான ப்ரில்லியன்ட்டு, என்ன சொன்னாலும் டக்குன்னு உடனே கேட்டுக்கிடுவாங்க, உடனே கற்றுக்கிடுவாங்க. அவங்க சீரியல் வேறு பார்க்குறாங்க, சீரியல் இதிலே பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரீல்ஸ் எப்படி போடுறதுங்கிறது பாட்டிக்கு கற்றுக் கொடுத்து, பாட்டியே இனிமேல் ரீல்ஸ் போடுற அளவுக்கு நான் கற்றுக்கிடுவேன் பாரு அப்படிங்கிறாங்க. அது சரி, நீ செஞ்சால் சரி ஓகே, உன்னோட இஷ்டம், மொபைலே வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க. சரி நீ என்ன செய்ய போகிற அப்படின்ட்டு ரவியை பார்த்து கேட்குறாங்க. அதுவா, நான் ரொம்ப யோசித்தேன், கடைசி என்னோட டேலண்ட்டை வச்சு நம்ம உட்காந்து அதில் ஏதாவது செஞ்சிடலான்னு நினச்சேன்னு. உன் டேலண்ட்டை வச்சா என்ன செய்ய போகிறேன்னு. வேறு என்ன என் டேலண்ட்டு, குக்கிங் தான் அப்படிங்கிறாங்க. ஓ சமைக்க போறியா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டிக்காக கேக் செஞ்சு கொடுக்க போகிறேன்னு. கேக் செஞ்சு கொடுக்க போறியா, பாட்டிக்கு பிடிக்குமா, அவங்க சுகர் பேஷண்ட் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதில் தான் ஒரு ட்ரிக்கே இருக்குது, சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு புதுசாக ஒரு கேக் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க.